வணக்கம். தமிழ் நூலகத்தின் ஒளிச் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்கின்றோம். வணக்கம். செய்திகள். கருப்படி மாத்திரைகளை தமிழ் சிங்கள மக்கள் மத்தியில் விற்பனை செய்யும் முஸ்லிம்கள். இலங்கை தீவில் வாழும் மதவாதிகள் சிலர் திட்டம் போட்டு சதிகளில் ஈடுபடுகின்றனர். போதைப் பொருள் மற்றும் கருப்படை மாத்திரைகள் போன்றவற்றை சதி நோக்கத்தோடு தமிழ் சிங்கள மக்களுக்கு விற்பனை செய்கின்றனர் முஸ்லிம் மதவாதிகள். பொதுபல சேனை எதிர்ப்பது எல்லாம் தவறாகி விடாது. அது உண்மை இருக்கவும் தான் செய்கின்றது. அதை நான் இனவிரோதம் என்று கூறி மூடி மறைக்க முடியாது. பாகிஸ்தானில் இருந்து அன்றாடம் பல கருப்படை மாத்திரைகள் சட்டவிரோதமாக இலங்கை தீவுக்கு எடுத்து வரப்படுகின்றன. எடுத்து வருகின்றவர்கள் அதிகம் அரபி தேச தொடர்புடைய முஸ்லிம்களாய் இருக்கின்றனர். இஸ்லாத்தில் கருப்படை என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று அல்ல. இப்படியான வழியை பின்பற்றுகின்றவர்கள் என்ன நோக்கத்துக்காக இவற்றை இலங்கை தீவிற்கு சட்டவிரோதமாக எடுத்து வர வேண்டும்? இப்படியான நடவடிக்கைகள் சதி பின்னணியுடனேயே செய்யப்படுகின்றன. இதை எதிர்க்கின்றவர்களை நாம் இனவிரோதிகள் என்று பாராது குற்றம் செய்கின்றவர்களையும் கேள்வி கேட்க வேண்டியது அவசியமாகின்றது. மீண்டும் தூங்கிவிட்டது தமிழகம். பிரச்சனைகள் வரும்போது மட்டும் குரல் கொடுத்தால் தீருமா தமிழர்களின் பிரச்சனைகள்? தமிழர்களின் விடுதலை அவசியம் என்று கருதினால் தமிழகத்தில் ஓய்வின்றி ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வழியில் தமிழர்களின் பிரச்சனைகளுக்காய் குரல் கொடுக்க வேண்டும். தமிழகத்தை கவனித்தால் பிரச்சனைகள் வரும்போது மட்டுமே தமிழர்களுக்காய் குரல் கொடுக்கின்றனர். அதன் பின் அவை நீண்டு போய்விடுகின்றன. மோடி பதவியேற்பு விழாவுக்கு மஹிந்த பங்கு பெற்றுகிறார் என்று போராட்டம் நடைபெற்றது. அதன் பின் ஒன்றையும் காண முடியவில்லை. அண்மையில் 29 தமிழக மீனவர்களை ஸ்ரீலங்கா அரசு கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஆனால் தமிழகத்தில் வலுவான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படவில்லை. மீனவர்களை வைத்து அரசியல் செய்வதே தமிழர்களை அழிக்க நினைக்கும் அரசுகளின் தந்திரோபாய நடவடிக்கைகளாய் இருக்கின்றன. அப்படி இருக்கும் போது நாம் அவர்களின் விடுதலைக்காய் போராடாமல் இருப்பது தமிழர்களுக்கே பாதகமாக அமையும். தமிழக மீனவர்கள் சிறையில் இருந்தாலும் பாதிக்கப்படுவது தமிழர்கள்தான். தமிழக மீனவர்கள் இலங்கை தீவின் தமிழர் பகுதிக்கு மீன்பிடிக்க வருவதனால் பாதிக்கப்படுவதும் தமிழர்கள்தான். நாம் இவற்றையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் தமிழர்களுக்கு என்று தேசம் அமைத்து வாழ்வதன் ஊடாகவே இவைகளை சரி செய்ய முடியும். தமிழர்கள் பாதிக்கப்படுவதனால் சிங்களவர்களுக்கோ இந்தியாவிற்கோ வருத்தம் கிடையாது. அவர்களின் பார்வையில் நாம் தமிழர்கள் என்றுதான் நோக்குவார்கள். இவற்றையெல்லாம் உணர்ந்து தமிழ்நாட்டில் இப்படியான செயல்பாடுகள் நடைபெற்றாலும் வலுவான குரல் கொடுக்க வேண்டும். தமிழர்களுக்கு பிரச்சனை என்றால் தமிழர்களால் மட்டுமே தட்டி கேட்க முடியும். அதை தமிழர்கள் செய்வதன் ஊடாகவே எமது இனம் பாதுகாக்கப்படும். பிரச்சனைகள் வரும்போது மட்டும் குரல் கொடுத்துவிட்டு மற்ற நேரங்களில் மௌனமாக இருந்தால் எப்படி தமிழர் பிரச்சனைகள் தீரும் என்று யோசித்து பார்க்க வேண்டும். வரும் முன் காப்போம் என்கின்ற தத்துவத்துக்கு அமைய நாம் பணியாற்ற வேண்டும். தமிழர் விடுதலையில் உண்மையான அக்கறை இருந்தால் அன்றாடம் தமிழர் விடுதலைக்காய் போராட்டம் செய்யுங்கள். தமிழர்களை விழிப்படைய செய்யுங்கள். அதனூடாகவே எமது விடுதலை சாத்தியமாக வழிகள் பிறக்கும். தமிழகத்தில் வலுவான போராட்டம் தமிழர் விடுதலைக்காய் உருவானால் மட்டுமே இந்திய அரசின் கொள்கை தமிழர்களுக்கு சார்பானதாய் மாறும் என்பதை நினைவில் நிறுத்துங்கள். தேசிய தலைவர் மேதகுவேயண்ணா பிரபாகரன் வழங்கிய நிதி மூலமா மலேசியாவில் கைது செய்யப்பட்டவர்கள் வாழ்ந்தார்கள். தமிழ் நூலகம் மலேசியாவில் கைது செய்யப்பட்டவர்கள் பின்னணி பற்றி உடனேயே எமது புலனாய்வு செய்தியில் வெளியிட்டோம். அதை எவ்வளவு பேர் ஏற்றார்களோ இல்லையோ அதுவே உண்மை என இறுதியில் நிரூபிக்கும் காலம். மலேசியாவில் கைது செய்யப்பட்டவர்கள் தேசிய தலைவர் மேதகுவேயண்ணா பிரபாகரன் வழங்கிய நிதி மூலம் தான் வாழ்ந்தார்கள் என்று ஸ்ரீலங்கா புலனாய்வுத்துறை வழங்கிய தகவலுக்கு அமைய செய்திகள் வெளியிடுகின்றன சில தமிழ் ஊடகங்கள். தேசிய தலைவரின் நேரடி நெறிப்படுத்தலில் சிலர் கல்வி கற்க வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கு தேசிய தலைவரின் நிதியிலிருந்தே கல்வி தேவைக்கு வேண்டிய உதவிகள் வழங்கப்பட்டு வந்தது அது உண்மைதான். மலேசியாவில் மனைவியோடு சேர்ந்து கல்வி கற்க அனுப்பப்பட்ட குசந்தனுக்கும் தேசிய தலைவர் உதவிகளுக்கு ஏற்பாடு செய்தார். ஆனால் குசந்தன் தேசிய தலைவரின் பணத்தை எடுத்து செலவு செய்யாத தனக்கு வேண்டப்பட்டவர்கள் உதவியை பெற்று வாழ்ந்தார்கள். மலேசியாவில் கைது செய்யப்பட்ட அனைவருக்கும் அதே நிலை இல்லை. குசந்தனுக்கு மட்டுமே அந்த வசதிகள் வழங்கப்பட்டிருந்தன. ஆனாலும் அந்த உதவிகளும் 2008ஆம் ஆண்டுக்கு முன் இடைநிறுத்தப்பட்டு விட்டது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அவர்கள் எந்த கட்டளைகளும் யாரும் கொடுக்க இல்லாத நிலையிலேயே வாழ்ந்தார்கள் என்பதுவே உண்மை. அவர்கள் புலிகள் இல்லை என்பதுவே தமிழர்களுக்கு மீண்டும் தமிழ் நூலகத்தின் தெளிவான செய்தி. எமக்கு சம்பூர் நிலைமை வேண்டும். கிருஷ்ணபிள்ளை. அச்சுவேலியில் இன்று ஆர்ப்பாட்டம். எமக்கு மாற்றிடமும் தேவையில்லை, நஷ்டயிடம் அவசியமில்லை. எமக்கு சம்பூர் நிலைமை வேண்டுமென்றார் கட்டப்பரிச்சால் இடம்பெயர் முகாமின் தலைவரும் மூதூர் மீனவ சங்க தலைவருமான கிருஷ்ணபிள்ளை. மாற்றுக்காணிக்கு போக வேண்டுமாக இருந்தால் இத்தனை வருஷம் காத்திருக்க தேவையில்லை. எப்போதோ நாங்கள் போயிருப்போம். இத்தனை வருட காலமாக எமது நிலத்துக்கு போய் சேர்வதற்காகவே காத்திருக்கிறோம். எமக்கு எமது நிலம் தான் வேண்டும் என்கிறார் கிருஷ்ணபிள்ளை.
சம்பூரில் உயர் பாதுகாப்பு வலயத்துக்காக மேற்கொள்ளப்பட்ட நில கையகப்படுத்தல் முயற்சியில் நிலமிழந்த மக்களுக்கு இழப்பீடு வழங்க 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாக உயர் நீதிமன்றத்தில் சம்பூர் வழக்கு விசாரணையில் தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா அரசு நேற்று தெரிவித்தது. அரசின் இந்த திட்டத்தின்படி சம்பூரில் இருந்து இடம்பெயர்ந்தோர் தமது கையகப்படுத்தப்பட்ட காணிகளுக்கு பதிலாக மாற்று நிலங்களை பெற முடியும். அதை விரும்பாதோருக்கு நஷ்டஈட்டு தொகை தரப்படும் என அரசு தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் தங்களுக்கு நஷ்டஈடும் தேவையில்லை, மாற்று காணியும் தேவையில்லை என கட்டப்படிச்சால் இடம்பெயர் முகாம் தலைவர் தெரிவிக்கிறார். கிட்டத்தட்ட அரசு கொடுக்கும் பணத்தில் ஒரு குடும்பத்துக்கு சுமார் 3 லட்சம் வழங்கப்படலாம். அந்த 3 லட்சம் பணத்தை கொண்டு என்ன செய்வது, எவ்வாறு காணி வாங்குவது? சம்பூரில் இருந்தபோது ஏக்கர் கணக்கில் விவசாய காணிகளை கொண்டிருந்த நாங்கள் 3 லட்சத்தில் எத்தனை ஏக்கர்களை வாங்குவது? கட்டப்பர்ச்சான் பகுதியில் ஒரு பர்ச்சேஸ் 30,000 40,000 பெறுமதியில் விற்கப்படுகிறது. 4 இடம்பெயர் முகாம்களிலும் 260 விதவைகள் இருக்கின்றனர். பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளும் வாழ்கின்றனர். 2.5 வருட காலமாக எங்களுக்கு எந்த உதவியும் வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் சம்பூருக்கு போய் மீண்டும் சந்தோஷமாக வாழலாம் என எண்ணியிருந்த எங்களுக்கு இவ்வாறான செய்தி வந்து சேர்ந்தது. எமக்கு எமது நிலம்தான் வேண்டும், எமக்கு மாற்றுக்காணி தேவையில்லை. மாற்றுக்காணிக்கு போவதாக இருந்தால் 8 வருடங்கள் காத்திருக்க மாட்டோம், எப்போதோ போயிருப்போம். இவ்வளவு காலமும் காத்திருப்பது எமது நிலத்தை போய் சேரவே. ஐநா சாசனத்தை இவர்கள் மதிப்பதில்லை. கிழக்கு மாகாண சபையின் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினரும் சம்பூரில் இருந்து இடம்பெயர்ந்து வாழ்பவருமான நாகேஸ்வரன் இது தொடர்பாக தெரிவித்த கருத்து. இடம்பெயர்ந்தவர்கள் தொடர்பான ஐநா சாசனத்தின்படி இடம்பெயர்ந்தவர்களின் காணி வழங்கப்படாத பட்சத்தில் அவர்களுக்கு மாற்றுக்காணி வழங்கப்படுவதோடு நஷ்டஈடும் வழங்கப்பட வேண்டும். ஆனால் அரசின் இந்த திட்டத்தின்படி சம்பூரில் இருந்து இடம்பெயர்ந்தோர் தமது கையகப்படுத்தப்பட்ட காணிகளுக்கு பதிலாக மாற்று நிலங்களை பெற முடியும். அதை விரும்பாதோருக்கு நஷ்டஈட்டு தொகை தரப்படும் என அரசு தரப்பு சட்டத்தரணி சம்பூர் தொடர்பான வழக்கின் போது உயர் நீதிமன்றில் தெரிவித்திருக்கிறார். அப்படியென்றால் ஐநா சாசனத்தை இவர்கள் மதிப்பதே இல்லை. அரசு ஒதுக்கியிருக்கும் நிதியை இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு பயன்பளித்தால் ஒரு குடும்பத்துக்கு சுமார் 3 லட்சம் அளவில் தான் வழங்க முடியும். அவற்றை கொண்டு சம்பூரில் மக்கள் வைத்திருந்த காணி பெறுமதியை ஈடு செய்யக்கூடிய வகையில் இங்கு நிலம் வாங்க முடியாது. அரசால் சம்பூர் மக்களுக்கு பல தடவைகள் மாற்று காணிகள் காட்டப்பட்டுள்ளது. அந்த காணிகளை எந்த வகையிலும் சம்பூர் காணியோடு ஈடு செய்ய முடியாது. 20 பர்ச்சேஸ் வீதம் வழங்குகிறார்களாம். மக்கள் வாழ முடியாத காட்டுப்பகுதியில் மக்கள் எப்படி போய் வாழ்வார்கள்? சம்பூர் இடம்பெயர்ந்த மக்களுக்கு நஷ்டஈடாக 300 மில்லியன் ரூபாய் அரசால் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு சட்டத்தரணியால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இந்த திட்டத்தில் மக்களுக்கு உடன்பாடு இல்லை. இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு வழங்கும் நஷ்டஈட்டையோ அல்லது மாற்று காணியையோ ஏற்றுக்கொண்டால் சம்பூரில் உள்ள காணி நமக்கு அற்றுப்போகும். அதை பெற்றுக்கொள்ள போராடவும் முடியாமல் போகும். நிகரான காணியும் கிடைக்காது. ஆகவே நீதிமன்றம் மீது மக்களுக்கு நம்பிக்கை உள்ளது. தங்கள் தரப்பு நியாயங்களை ஏற்றுக்கொண்டு நீதியான நியாயமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதில் மக்கள் நம்பிக்கையாக இருக்கின்றனர். கூலி தொழில் செய்து வரும் இடம்பெயர்ந்த சம்பூர் மக்கள் வறட்சி காரணமாக மிகவும் அல்லல்படுகின்றனர். தற்போது இங்கு விவசாயத்துக்கான இயந்திரங்கள் வந்து சேர்ந்துள்ளதால் இருக்கும் கூலி தொழில்களும் விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட கூலி தொழிலாளிக்கு அற்றுப்போயுள்ளது. ஆக எங்களுடைய நிலம் எங்களுக்கு மீண்டும் கிடைக்க வேண்டும். அதன் மூலமே இயல்பு வாழ்க்கை எமக்கு மீண்டும் திரும்பும். அச்சுவேலியில் இன்று ஆர்ப்பாட்டம். ஸ்ரீலங்கா அரசினது நில ஆக்கிரமிப்பிற்கு எதிராக அச்சுவேலி பொதுமக்கள் இன்று திங்கட்கிழமை எதிர்ப்பு போராட்டங்களில் குதிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். யாழ் குடாநாட்டினை தமிழில் ஆக்கிரமிப்பு மற்றும் தமிழின் அழிப்பு ஸ்ரீலங்கா படையினர் கைப்பற்றிய காலம் முதல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு தலைமை அலுவலக கட்டிட தொகுதி மற்றும் அதனை அண்டியுள்ள சுமார் 9 ஏக்கர் வரையிலான நிலப்பரப்பினை நிரந்தரமாக சுவீகரிக்க தற்போது ஸ்ரீலங்கா அரசு முடிவு செய்துள்ளது. குறித்த காணியில் பெருமளவிலான நிலப்பரப்பு படையினரது விளையாட்டு மைதானமாகவே அமைந்துள்ளதுடன் யாழ்ப்பாணம் அச்சுவேலி வீதி மற்றும் நிலாவரை வீதிகளை உள்ளடக்கியதாக இத்தலம் அமைந்துள்ளது. இன்றைய தினம் குறித்த காணிகளை சுவீகரிப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக நிலாளவை பணிகள் நடைபெறவுள்ளது. அதனை தடுத்து நிறுத்தவே அச்சுவேலி பகுதியில் மறியல் போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. யாழில் தொடரும் நில ஆக்கிரமிப்பிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள போதும் அதனை தாண்டி தொடர்ந்தும் நில ஆக்கிரமிப்பு தொடர்வது குறிப்பிடத்தக்கது. 5 பேரும் மண்சரிவில் புதையுண்டு உயிரிழந்துள்ளனர். தெரிவுக்குழுவுக்கு வராவிட்டாலும் யோசனையாவது முன்வையுங்கள். சிரிப்பாளடி செல்வா. இலங்கையில் அகலவத்தை கித்துல்பட பாலிந்தனுவர பிரதேசத்தில் இடம்பெற்ற மண்சரிவில் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களில் 3 பெண்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதேசத்தில் நிலவி வரும் சீரற்ற காலநிலையினால் இவ்வாறு மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. இன்று அதிகாலை குறித்த 5 பேரும் மண்சரிவில் புதையுண்டு உயிரிழந்துள்ளதாக பிரதேச செயலாளர் UDC ஜெயலால் தெரிவித்துள்ளார். மண்சரிவில் உயிரிழந்தவர்களின் உறவினர்
நிபுணர்களுக்கு நட்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். தெரிவுக்குழுவுக்கு வராவிட்டாலும் யோசனையாவது முன்வையுங்கள் சிறிபாலடி சில்வா. இனப்பிரச்சினை தீர்வுக்கான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் பங்கேற்க முடியாவிட்டால் அதற்கு தமது பரிந்துரைகளையாவது சமர்ப்பிக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் கோரப்பட்டுள்ளது. தகவல் அறிந்த தரப்புகள் இதனை தெரிவித்துள்ளன. இலங்கையின் இனப்பிரச்சினையை தீர்ப்பதற்காக அரசாங்கம் கடந்த வருடத்தில் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைக்கும் முனைப்பை ஆரம்பித்தது. எனினும் அதில் ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் ஜேவிபி என்பன பங்கேற்பதில்லை என்று அறிவித்து விட்டன. எனினும் இப்பிரச்சினைக்கான தீர்வு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் ஊடாகவே காணப்பட வேண்டும் என்று அரசாங்கம் இதுவரை வலியுறுத்தி வருகிறது. எனினும் தம்முடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அதன் தீர்மானம் தெரிவுக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு கோரி வருகிறது. இந்த நிலையில் இந்திய அரசாங்கமும் 13வது சரத்தை அமல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளமையால் தெரிவுக்குழுவுக்கு வராவிட்டாலும் யோசனையாவது சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவுக்குழுவின் தலைவர் அமைச்சர் லிமல் சிறிபாலடி சில்வா கூட்டமைப்பை கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிசானி பொறிமுறை குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் பேச்சு நடத்துவதில் நவநீதம் பிள்ளை உறுதியாக உள்ளார். ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்கள் குறித்து விசாரிப்பதற்கான ஐநா மனித உரிமை ஆணையாளர் பணியகம் நியமிக்கவுள்ள விசாரணை குழுவில் குறைந்தபட்சம் 13 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விசாரணை குழுவை 2 நிபுணர்கள் மேற்பார்வை செய்ய உள்ளனர். அவர்களில் ஒருவர் அனைத்துலக அளவில் பிரபலமான உயர்மட்ட பிரமுகராக இருப்பார். இந்த விசாரணை குழுவில் டிஜிட்டல் சான்றுகளை ஆய்வு செய்வதற்கான தடயவியல் நிபுணர்களும் இடம்பெற உள்ளனர். இவர்கள் அடுத்த 8 மாதங்களில் சாட்சிகளை சேகரிக்கவும், பாதிக்கப்பட்டவர்களின் சாட்சியங்களை பெறவும், ஏனைய தகவல் மூலங்களை பெற்று தமது கண்டறிவை முழுமைப்படுத்துவதற்கு ஸ்ரீலங்காவுக்கு ஆசிய பசிபிக், வட அமெரிக்கா, ஐரோப்பா ஆகிய பகுதிகளுக்கும் பயணம் மேற்கொள்ள உள்ளனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையில் கடந்த பங்குனி மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்துக்கு அமைய இந்த விசாரணை குழு அடுத்த வாரங்களில் நிறுவப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணை குழுவில் இடம்பெறும் 2 நிபுணர்கள் உயர்மட்ட நிபுணத்துவத்தை வழங்கவும், விசாரணைகளை வழிநடத்தவும், பகுப்பாய்வு செய்யவும், அறிக்கையை தயாரிக்கவும் 10 மாதங்களுக்கு நலன்சார் அடிப்படையில் பணியாற்ற உள்ளனர் என்று ஸ்ரீலங்கா விசாரணைக்கான பூர்வாங்க வரவு செலவு திட்டம் மற்றும் பணியாளர்கள் குறித்த ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆவணத்தில் கூறப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையாளர் பணியகத்தின் அதிகாரிகளை விசாரணைகளை மேற்கொள்வார்கள் என்றும், ஆனால் விசாரணை அறிக்கை 2 நலன்சார் நிபுணர்களின் முத்திரையுடனேயே வெளியிடப்படும். இவர்களில் ஒருவர் உலக அரங்கில் மிகவும் மூத்த பிரமுகர் என்றும் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த விசாரணைக்கு அனைத்துலக அங்கீகாரத்தை பெறுவதற்காக ஐநாவின் முன்னாள் பொதுச் செயலாளர் கோஃபி அன்னான் விசாரணை குழுவுக்கு தலைமை ஏற்கலாம் என்று ஊகங்கள் வெளியாகியுள்ளன. எனினும் அணுகப்பட வேண்டிய மூத்த நிபுணர்களின் பட்டியல் ஒன்று ஐநா மனித உரிமை ஆணையாளர் பணியகத்திடம் இருப்பதாக அறியப்படுகிறது. மைக்கேல் கர்பி அல்லது கோஃபி அன்னான் போன்ற அனைத்துலக அளவில் உயர் அந்தஸ்தில் உள்ள ஒருவர் இருக்க வேண்டும் என்று எமக்கு தெரியும் என விசாரணை குழு அமைப்புடன் தொடர்புடைய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மைக்கேல் கர்பி ஆஸ்திரேலிய நீதிபதி ஆவார். இவரை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையின் பேரில் அமைக்கப்பட்ட வடகொரியா குறித்த விசாரணை குழுவுக்கு தலைமை தாங்கியுள்ளார். எனினும் கோஃபி அன்னான் ஸ்ரீலங்கா குறித்த விசாரணை குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த விசாரணை குழுவின் தலைவரை ஐநா மனித உரிமை ஆணையாளரிடம் அறிக்கையை அளிக்க வேண்டும். அவ்வாறாயின் ஐநாவின் முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த கோஃபி அன்னான் தனக்கு கீழ் பணியாற்றிய அதிகாரிகளிடம் அறிக்கை அளிக்க வேண்டிய நிலை ஏற்படும். இந்நிலையில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் பதவியில் இருந்து வரும் ஆவணி மாதம் விலகவுள்ள நவநீதம் பிள்ளையினால் சில உயர்மட்ட பிரமுகர்களின் பெயர்களும் பரிசீலனையில் உள்ளன. அதேவேளை ஆரம்ப கட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீடு பணியாளர்கள் இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை. எனினும் 3 மாத உரிமை விசாரணையாளர்கள், ஒரு சட்ட ஆலோசகர், ஒரு மூத்த ஒருங்கிணைப்பாளர், ஒரு நிர்வாகி, சிங்கள மற்றும் தமிழ் மொழி பெயர்ப்பாளர்கள் ஆகியோரை விசாரணை குழுவில் நியமிக்க ஐநா மனித உரிமை ஆணையாளர் பணியகம் முடிவு செய்துள்ளது. மனித உரிமை விசாரணையாளர்களில் ஒருவர் பாலின சமத்துவம் தொடர்பான நிபுணராக இருப்பார் என்று ஆரம்ப கட்ட பணியாளர் வரைவு கூறுகிறது. ஒளிப்படம் மற்றும் காணொலி ஆதாரங்களை பகுப்பாய்வு செய்வதற்காக தடயவியல் ஆலோசகர் ஒருவரும், குறுகிய காலத்துக்கான ஆவண ஆலோசகர் ஒருவரும் இந்த குழுவில் சேர்க்கப்பட உள்ளதாக அறியப்படுகிறது. ஸ்ரீலங்கா அனுமதி வழங்கினால் இந்த விசாரணை குழுவுடன் பயணம் செய்வதற்கு ஒரு பாதுகாப்பு அதிகாரியும் வழங்கப்படுவார். இந்த விசாரணைக்கு $1.4 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ள போதிலும் நவநீதம் பிள்ளையின் பணியகம் இந்த விசாரணை குழுவின் காலத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் போது இந்த செலவு தொகை அதிகரிக்கக்கூடும். இந்த மாதம் உட்பகுதியில் விசாரணை குழு பற்றி இறுதி அறிவிப்பு வெளியிடப்படுவதற்கு முன்னதாக சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்படலாம். விசாரணையாளர்கள் 3 சம்பந்தப்பட்ட ஐநா சிறப்பு அறிக்கையாளர்களுடன் ஆலோசனை நடத்துவர்.
நீதிக்கு புறம்பான படுகொலைகள் மற்றும் தன்னிச்சையான கொலைகள், பலவந்தமாக காணாமல் போனோர் குறித்த பணிக்குழு மற்றும் சித்திரவதைகள் தொடர்பான சிறப்பு அறிக்கையாளர்களுடனே இந்த விசாரணைக்குழு ஆலோசனை நடத்தவுள்ளது. 2 நலன்சார் நிபுணர்கள் பல 5 நாட்கள் ஸ்ரீலங்கா, ஜெனீவா மற்றும் ஆசியா பசிபிக்கு பயணம் மேற்கொள்ளவும், ஒரு நிபுணர் ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவுக்கு பல 5 நாட்கள் பயணம் செய்யவும் பயண செலவுகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 2 நிபுணர்களும் இந்த இடங்களில் தகவல் சேகரிப்பு, பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளிடம் நேர்காணல் செய்வது போன்றவற்றில் ஈடுபடுவர் என்றும் ஐநா ஆவணம் கூறுகிறது. விசாரணை குழுவை சேர்ந்த 4 அதிகாரிகள் தலா 10 நாட்கள் ஆசியா பசிபிக் பிராந்தியத்துக்கு பயணம் மேற்கொள்வர். 2 அதிகாரிகள் ஐரோப்பாவுக்கு 7 நாட்கள் பயணம் மேற்கொள்வர். ஏனைய 2 அதிகாரிகள் வட அமெரிக்காவுக்கு தலா 7 நாட்கள் பயணம் செய்வர். இவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு வெளியே வசிக்கும் எல்லா பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியாளர்களிடமிருந்து ஏனைய தகவல் மூலங்களில் இருந்தும் தகவல்களை திரட்டவுள்ளனர். ஐநா மனித உரிமை ஆணையாளர் நவநீதம் பிள்ளை இந்த விசாரணை குழுவை வரும் 9ஆம் நாள் ஆரம்பமாகவுள்ள ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அமர்வுக்கு முன்னதாக அறிவிக்கவுள்ளார். 10 மாதங்கள் பணியாற்ற வேண்டியுள்ளதால் விசாரணை குழுவுக்கு தலைமை தாங்கும் 2 உயர்மட்ட நிபுணர்களில் ஒருவரின் நியமனத்தை உறுதி செய்து கொள்வதில் ஏற்பட்ட இழுபறியால் இந்த விசாரணை குழு அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டிருக்கலாம் என்று பல்வேறு வட்டாரங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த விசாரணை குழு தனது ஆரம்ப கட்ட வாய்மொழி அறிக்கையை வரும் புரட்டாதி மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இறுதி அறிக்கை அடுத்த ஆண்டு பங்குனி மாத கூட்டத்தொடரின் ஒழுங்கமைப்புக்கு முன்னதாக அடுத்த ஆண்டு தை மாதம் தயார் செய்யப்பட வேண்டும். இதனால் இந்த விசாரணை குழுவுக்கு விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை தயாரிக்க 6 மாதங்கள் மட்டுமே கிடைக்கும் என்று மனித உரிமை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கப்போவதில்லை என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறியுள்ள போதிலும் விசாரணை பொறிமுறை குறித்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்துடன் பேச்சு நடத்துவதில் நவநீதம் பிள்ளையும் அவரது பணியாளர்களும் உறுதியாக உள்ளனர். இந்த விசாரணைகள் வடகொரியா மற்றும் சிரியா தொடர்பாக அமைக்கப்பட்ட விசாரணை குழுக்கள் போலல்லாது ஐநா மனித உரிமை ஆணையாளர் பணியகத்தின் விசாரணையாகவே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் நவநீதம் பிள்ளையின் பணியகம் உறுதியாக உள்ளது. இவ்வாறு கொழும்பு ஆங்கில நாளிதழ் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. நன்றி, வணக்கம். மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும், மாவீரர்களின் வேர்களிலே பன்னீர் தெளிக்கும், கல்லறைகள் வீடுதலை கருவறைகள் நாங்கள் கைகள் தோளும் தெய்வங்களின் அரியணைகள், வண்ணமலர் பூவும் அந்த வாசல் வந்து பாரும், செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும், வண்ணமலர் பூவும் அந்த வாசல் வந்து பாரும், செல்லும் போது தேகம் எல்லாம் புல்லரித்து போகும், மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும், மாவீரர்களின் பேர்களிலே பன்னீர் தெளிக்கும். சாவை புறம் கைகளினால் கட்டிவிட்டவர், தம் தாயகத்துக்காக உயிர் தன்னை விட்டவர்,
கோபவிழி கொண்டு களம் மீது தொட்டவர் பகை கோட்டை பொடியாக உயிர் வீசிவிட்டவர். தீப ஒளியேற்று அந்த செல்வங்களை போற்று, தீப ஒளியேற்று அந்த செல்வங்களை போற்று, காவல் தெய்வமானவரின் கல்லறையாற்று.